கரூர் சம்பவம் தொடர்பாக நடிகர் அஜித்குமார் எவ்வளவு நாள் கழித்து கருத்து சொல்வது ஏன் என்று முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு கேள்வி எழுப்பியுள்ளார். மதுரை சோலை அழகுபுரம் பகுதியில் நிகழ்ச்சியொன்றில் கலந்து கொண்ட அவர் அஜித்குமார் ஒருவேளை படப்பிடிப்புக்கு ஏதும் செல்ல போகிறாரா என தெரியவில்லை என்றும் கூறினார். கூட்டம்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அஜித்தோட கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? நடிகர்கள் இவ்வளவு நாள் கழிச்சு அவர் சொல்றாரு, எதுக்காக சொன்னாரு என்னன்னு தெரியல. அவர் ஒருவேளை திரும்ப ஷூட்டிங் போறாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா கார் ரேஸ் அது இதுல இருந்தாரு, இப்ப ஷூட்டிங் போறாரு. இப்ப அஜித் ஒரு சில பத்திரிகைகள் நீங்க தான் போட்டேன், அஜித் சினிமா உலகிலிருந்து விலகுகிறாரா அப்படின்ட்டு. இப்ப ஒரு கருத்தை சொல்லி அவர் பேச்சா நீங்க எல்லாத்தையும் போடுற மாதிரி ஆக்கிட்டாரு. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை நம்பாமல் கெட்டவர்கள் வரிசையில் செங்கோட்டையன் இடம்பெற்றிருப்பதாக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள வீடியோவில் செங்கோட்டையனின் அமைதி, அடக்கம், உழைப்பாளி, கட்சி தொண்டர், நடுநிலை தவறாதவர் என்ற பொய் பிம்பத்தின் கட்டமைப்பு உடைந்துவிட்டதாகவும் தெரிவித்தார். அவரை நம்பாமல் கெட்டவர்களுடைய வரிசையிலே நீங்கள் இன்றைக்கு இடம் பிடித்து விட்டீர்களே என்கிற அக்கறையோடு தான் நான் இந்த கருத்தை வெளியிடுகிறேன். அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் அமைதியானவர், அடக்கமானவர், அதிர்ந்து பேசாதவர், சிறந்த உழைப்பாளி, நடுநிலை தவறாதவர், கட்சிக்காக, தலைமைக்காக, தொண்டர்களுக்காக எந்த தியாகத்தையும் செய்யக்கூடிய விசுவாசமானவர், நிதானமானவர், எந்த சூழ்நிலையும் தலைமையை இகழாதவர் என்றெல்லாம் பொய்யாக கட்டமைத்து வைத்திருந்த பொய் பிம்பத்தை பூனைக்குட்டி வெளியே வந்திருக்கிறது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.